Hello grade 11 students. Today we are going to write the answers for Provincial Department of Education Northern Province 2019 paper 2. Paper 2 2 மணித்தியாலம் என்று உங்களுக்கு தெரியும். அதில் உங்களுக்கு 60 புள்ளிகளுக்கு நீங்கள் விடை அளிக்கணும். 8 கேள்விகள் இருக்கு. Test 9 is a grammar test. பிழையான வார்த்தைகளை நாங்கள் சரியாக எழுதணும். Test 10 is a fill in the blanks test. You need to choose the most appropriate word. Test 11. Test 11ல என்ன இருக்கு? இன்னொரு fill in the blanks activity. அவங்க words கொடுத்திருக்காங்க. சரியான வார்த்தையை நாங்க எழுதணும். Test 12 is a grammar test. அங்க passive voice தான் இதுல நாங்க பார்க்க போறோம். Passive form of the verbs. Test 13 is a passage. Passage வாசிச்சு சரியான ஆன்சர்ஸை நாங்க எழுதணும். Test 14 is a writing test. பேப்பர் 2ல இருக்கிற 2 ரைட்டிங் டெஸ்ட்ல இதுவும் உண்டு. ஒரு லெட்டர் ஃபார்மலாவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாவும் இருக்கலாம். அதே நேரம் கிராஃப் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. Test 15 is a comprehension test. கொடுத்திருக்கிற பேசேஜை கரெக்டா வாசிச்சு நாங்க கேள்விகளுக்கு விடை எழுதணும். Test 16 is the last test. இது ஒரு ரைட்டிங் டெஸ்ட். இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல ஒன்று சூஸ் பண்ணி எழுதணும். ஆனா நாங்க பிராக்டிஸ் பண்றனால 4க்கும் எழுதுவோம். இது உங்களுக்கு செஞ்சீங்கன்னா 15 மார்க்ஸ் கிடைக்கும். Now let's start writing the answers. Test 9. Read the letter a student has written to her friend. இது ஒரு கடிதம். என்ன மாதிரியான கடிதம்? Informal letter. There are some mistakes. They are underlined. Correct the mistakes and write the correct words on the blanks. இப்போ mistakes கொஞ்சம் இருக்கு. அந்த mistakes தான் நாங்க திருப்பி எழுதணுமே தவிர லெட்டரை ஆல்ரெடி அவங்க எழுதி தான் வச்சிருக்காங்க. English and Foreign Languages University, Hyderabad, India, 4th October. Dear Pasam, I came to India last week and now I have started the basic English course of the University of English and Foreign Languages in Hyderabad. But Dear Pasam ஒருத்தவங்களுக்கு அவங்க லெட்டர் எழுதுறாங்க. நான் போன வாரமே இந்தியாவுக்கு நான் என்ன படிப்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இங்க ஆஃப் த யூனிவர்சிட்டி என்று வருமா? இல்ல, நாங்க இடத்தை சொல்றனால at the University of English and Foreign Languages in Hyderabad. It is the bigger university. Again, that's mistake. ஏன்னா the bigger என்று சொல்ல மாட்டோம். எல்லாத்துலேயுமே ரொம்பவே அதிக கூடியமா சிறப்பாக இருக்கிற விஷயத்த நாங்கள் EST சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகஸ்ட் பெரிய பல்கலைக்கழகம் இது. I am share a room. I am இங்கே வார நேரம் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஷேரிங். I am sharing a room with a Tamil girl. நான் ஒரு தமிழ் பெண்ணோட தான் என் ரூமை ஷேர் பண்ணுறேன். She is very kind and help. Again, we have to use correct adjective here. Helpful. We cooking. அந்த இடத்துல நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸை சரியாக எழுதணும். So, we are cooking. We are cooking meals together. நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் சமைக்கிறோம். We have lecture in the morning. எங்களுக்கு காலையில் lectures இருக்கும். So, plural form lectures. Our lectures is very good. Again, இங்க lectures pluralா இருக்கிறனால இங்க நாங்க தான் எழுதணும். We do lots of speak activities. We do lots of speaking activities. நாங்க நிறைய பேசுற activities தான் செய்றோம். And now I have improved a lot. நான் இப்ப நிறைய கதைக்கிறனால ஆங்கிலத்தில் நான் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இருக்கேன். Improved past tenseல வரும். Improved. Have improvedன்றது present perfect tense-ஆ நாங்க எழுதணும். In the afternoon we go shop. We go shopping.
we will be visiting Taj Mahal next week. It's our class trip. அங்கே வந்து அடுத்த கிழமை தாஜ்மஹாலை போய் பார்க்க போகிறோம். ஏன்னா அது எங்களோட சுற்றுலா பயணமாக அமைய போகுது. ப்ளீஸ் ரைட் டு மீ சூன். yours பவனி. இந்த இதில் உங்களுக்கு 10க்கு வந்து அரை மார்க்ஸின் வீதம் உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். அப்போ சரியான மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். Test 10. Select a word from the box which has a similar meaning to the phrases given within brackets and write it in the space. The first one is done for you. இப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு bracketsக்குள்ள definition இருக்கு. அப்போ definition இருக்கிற நேரம் நாங்கள் அதுக்கு பொருத்தமான வார்த்தையை தான் செலக்ட் பண்ணணும். The drum has been in continuance in life. அதாவது தொடர்ச்சியாக இருக்கிறது வந்து existence since the time of early man. Drum மேளம்ன்றது வந்து ஆதி காலத்திலிருந்தே இருந்து வர்ற ஒரு இசைக்கருவி. Many kinds of drums have been used as a means of calling together the not close together members. அதாவது ஆதி காலத்திலிருந்தே தூர இடத்துல இருக்கிறாக்களை வந்து ஒன்றிணைக்க யூஸ் பண்ணுறாங்க ட்ரம்ஸை. ஸோ scattered. members of the tribe. It was a kind of war signal. ஒரு சில நேரத்தில் அது போருக்கான அறிகுறியா எல்லாருக்கும் அறிவிக்கிறதாகவும் அது வந்து ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தண்டோராண்டு தமிழில் சொல்லுவோம். With time, the drum became part of the music that simple and unsophisticated. Simple and unsophisticated என்ன அர்த்தம்? primitive. அதாவது மிகவும் எளிமையான ஒரு விஷயம். Primitive people used in their battles with evil spirits. ஆதி காலத்து எளிமையான மனிதர்கள் அவங்களோட கடவுள் வழிபாட்டுகளுக்கும் வந்து பாவிச்சது வந்து ட்ரம்ஸாக இருக்கு. It was connected with their religion and since so many of their ceremonies included dances. Included என்ன அர்த்தம்? இங்கே வந்து அங்கே involved என்ற வார்த்தை எழுதலாம். ட்ரம்ஸை எதுக்கெல்லாம் பாவிச்சிருக்காங்க? அவங்க மத சார்ந்த நிகழ்ச்சிகள், அதே நேரம் சடங்கு சம்பிரதாயங்கள், நடனங்கள் எல்லாத்துக்கும் பாவிச்சிருக்காங்க. The drum provided perfect support. They used drums of several kinds. வித்தியாசமான நிறைய விஷயங்களை நாங்கள் வேரியஸ் என்று சொல்லுவோம். various materials. They use drums of various materials. நிறைய வித்தியாசமான முறைகளில் தயாரித்த மேள வாத்திய கருவிகள் இருக்கு. Some were blank, have an empty space inside, tree trunks with animal skins stretched over them. Some were ஒரு சில மேளங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எம்டியாக இருக்கும், hollow space. மேலே வந்து ஒரு மிருகத்தின் தோலால் தயாரிக்கப்பட்ட ட்ரம்ஸும் இருக்கு. நாங்கள் பறை இசைக்கருவி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உள்ளுக்கு வந்து எம்டியாக வெற்றிடமாக இருக்கும். மேலே வந்து பசுமாட்டோட இறந்த ஒரு பசுமாட்டோட தோல் தான் அதில் ஸ்ட்ரெச் பண்ணி பறை வாத்திய கருவியில் செய்கிறாங்க. இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் சரியாக பதில் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 11. Fill in the blanks with the words given below. சரியான வேர்ட்ஸை சரியான பிளாங்க்ஸில் நாங்கள் எழுதணும். ஃப்ளட் டொனேஷன், வெள்ளத்துக்கான நிவாரணம். When we heard and saw on TV about floods, we felt sorry. நாங்கள் டிவியில் பார்த்த நேரம் வெள்ளப்பெருக்கால அவதிப்படுற மக்களை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருந்தது. So as the welfare club of Rajasingha Vidyalaya, we decided to help them. ஆகையால் நாங்கள் வந்து நலன்புரி சங்கம், எங்களோட பாடசாலையில் நலன்புரி சங்கத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முடிவெடுத்தோம். ஃபர்ஸ்ட் we got the principals blank. முதலாவதாக நாங்கள் அதிபரோட பெர்மிஷன், அனுமதியை பெற்றோம். Then we explained this to blank teachers, students and the parents. Then we explained this to the teachers. அங்கே எல்லா ஆசிரியர்களுக்கும் இதை நாங்கள், மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் இதை நாங்கள் விளங்கப்படுத்தினோம். பேரண்ட்ஸ். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம்? Then
parents. Then we sent messages to our blank wishes. அதற்கு பிறகு நாங்க எங்கட நலன் விரும்பிகள் எல்லாருக்கும் நாங்க தகவலை தெரிவிச்சோம். So well wishes. So soon we started blank dry rations and stationaries. நாங்க ரொம்பவே சீக்கிரமா வந்து உலர் பொருட்கள் மற்றும் மற்றபடி ஸ்டேஷனரிஸ் புத்தகங்கள் பேனாக்கள் எல்லாத்தையும் நாங்க சேகரிக்க ஆரம்பிச்சோம். Collecting. Most blank our colleagues, most of our colleagues, இந்த இடத்துல இந்த ப்ரொபோசிஷன் தான் சரி. most of our colleagues gave stationaries for blank. நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து புத்தகங்கள் பேனாக்கள் எல்லாம் தந்தாங்க. for யாருக்கு? children, சிறுவர்களுக்காக. well-wishers of the area blank a lot of items. அந்த இடத்துல இருக்கிற நிறைய நலன் விரும்பிகள் நிறைய பொருட்களை தந்தாங்க. gave a lot of items. a blank agreed to give transport. யார் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தர உதவியா இருக்க சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல எங்களுக்கு businessman. a businessman. agree to give transport to blank camps. to the camps. ஏன்னா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தற்காலிக கூடாரங்கள்ல தான் இருந்திருக்காங்க. the teachers gave us blank guidance. ஆசிரியர்கள் எங்களுக்கு வந்து தேவையான அறிவுரைகளை வழங்கினார்கள். A lot of past blank gave a big support. பழைய மாணவர்கள், past students, gave a big support blank. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை தந்திருக்காங்க. gave a support to us. they provided items as well. அவங்க எங்களுக்கு தேவையான பொருட்களையும் தந்து உதவினார்கள். blank morning, ஒரு காலையில, one morning we went to the refugee camp. அந்த அகதி முகாம்களுக்கு நாங்க போனோம். there were many students. அங்கேயும் நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. we distributed what we took. they were happy and thanked us a lot. நாங்கள் சேகரித்த பொருட்களை அவங்களுக்கு விநியோகித்தோம். அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து 14க்கு வந்து அரை மார்க்ஸின் படி உங்களுக்கு 7 புள்ளிகள் கிடைக்கும். Test 12. Stated below is how your sister prepared a salad in the school. கீழே வந்து உங்களோட சகோதரி வந்து எப்படி ஸ்கூலில் வந்து ஒரு சாலட் எப்படி சமைச்சாங்கன்ற ஒரு ரெசிபி தான் இருக்கு. Read it and fill the blanks using the passive form of the verbs. Passive form. Passive form என்றா ஞாபகம் இருக்கா? be plus past participle. அப்போ இங்கே வந்து நாங்கள் எந்த be verb யூஸ் பண்ணணும்? முதலாவது நாங்கள் பார்ப்போம். first the ingredients were washed. அப்போ இதெல்லாம் பாஸ்டில் தான் இருக்க போது was or were தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். இதை ஞாபகத்தில் வச்சு நாங்கள் டக்குன்னு இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதுவோம். first the ingredients were washed. முதலாவதா பொருட்கள் எல்லாத்தையும் கழுவினாங்க. and the carrots were boiled. அப்புறம் வந்து கேரட்டுகளை வந்து அவிச்சிருக்காங்க. then the green pepper and the onions were chopped. again plural என்றனால நாங்கள் were தான் எழுதணும். green pepper அப்போ எங்களுக்கு வந்து மிளகாயையும் எங்களுக்கு வந்து வெங்காயத்தையும் வெட்டியிருக்காங்க. after that a pinch of salt and pepper. அதற்கு பிறகு a pinch of salt என்ற நேரம் நாங்கள் இங்கே அது ஒரு என்ற அர்த்தத்தில் வரனால நாங்கள் was addedன்னு தான் இங்கே எழுதுவோம். was added to them. then the carrots slice. அதற்கு பிறகு அவிச்ச கேரட்கள் எல்லாத்தையும் அவங்க வெட்டியிருக்காங்க. were sliced
and mixed with the onions. அப்புறம் வெங்காயத்தோட mix பண்ணிருக்காங்க. Finally, the lettuce arranged in a dish and the mixture was put into it. கடைசியா lettuce அந்த இலைகளை வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ lettuceன்றது சிங்குலர்ன்றனால was arranged. இப்படித்தான் அவங்க ஒரு சலடை ஸ்கூலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். Test 13. It's a comprehension test. Read the passage and answer the questions. The recycling wrap. இது ஒரு பாடல் வடிவத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை உங்களுக்கு வழங்குறாங்க. என்னதை பற்றி? ரீசைக்ளிங், மீள் சுழற்சி செய்கிறத பற்றி. Come on and start recycling. Start today by saving old newspapers, not throwing them away. இன்றையிலிருந்தே நீங்கள் வந்து பழைய செய்தித்தாள்களை சேமிங்க, அதை வீச வேண்டாம். Don't just take them and dump them on the ETP. உடனே எடுத்து அதை வந்து ETP என்றா என்ன, அதை வந்து வெளியில் சூழலில் வந்து அதை வீசாதீங்க. Tie them in a bundle and put them in the skip. அதை ஒழுங்காக எல்லாத்தையும் சேகரித்து கட்டி பாதுகாப்பாக வைங்க. Get collecting. சேகரிக்க ஆரம்பிங்க. Protecting the futures up to you. எதிர்காலத்தை காப்பாற்றுறதுன்றது வந்து உங்களோட கைகளில் தான் இருக்கு. Save all your glass bottles and your jam jars too. எல்லா கண்ணாடி போத்தல்கள், ஜாம் போத்தல்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேகரிங்க. Take them to the bottle bank, then to the factory. முதல்ல அந்த பாட்டில் பேங்க்குக்கு போத்தல்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுற வங்கிக்கு எடுத்து கொண்டு போங்க. அது பிறகு வந்து ஃபேக்ட்ரிக்கு திருப்பி அனுப்பப்படும். The glass can be recycled, saving energy. இப்படி சேகரிக்கிற கிளாஸை வந்து திரும்ப மீள்பாவனைக்கு உட்படுத்தி புதிய கிளாஸ் போத்தல்களை வந்து உருவாக்க முடியும். Don't throw away that empty drink can. அந்த வெத்து ட்ரிங்க் கேன், சோடா போத்தலையும் நீங்கள் வீச வேணாம். Remember what I said. நான் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. Start recycling man. உடனே மீள் சுழற்சி செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. Wash it, squash it, squeeze it, flatten thin. இப்போ அந்த ட்ரிங்க் கேனை வந்து கழுவி அதை நச்சு அதை வந்து ஃப்ளட் ஆக்கணும், தரையாக உண்டா ஆக்கணும். Take it to the saver can and post it in. பிறகு கேன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற பாக்ஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், அதில் கொண்டு போய் சேருங்க. ஜான் ஃபாஸ்டர் என்றவர் எழுதின ரேப் இசையை வச்சு எழுதின ஒரு பாடல் இது, அதுவும் ரீசைக்ளிங்கை பற்றி. இப்போ கேள்விகள் என்னென்னு நாங்கள் போய் பார்ப்போம். வாட் இஸ் த ரைட்டர் ஆஸ்க் டு டை இன் அ பண்டில்? எதை நாங்கள் வந்து ஒன்றா சேர்த்து கட்டணும்? ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். Where do the old glass bottles and jam jars to be taken? Glass bottleையும் jam jarையும் நீங்க எங்க எடுத்துட்டு போகணும்? To the bottle bank and the factory. Write the line which says that you are responsible for a better world. இந்த வரியில வந்து நீங்க தான் இந்த எதிர்காலத்துக்கு பொறுப்பானவர்கள் என்று பார்த்தோம். Protecting the futures up to you என்ற வரியில. So quotation marks. Protecting the futures. Future is என்றதை தான் நாங்கள் இங்கே சுருக்கமாக எழுதியிருக்கோம். Just up to you. Write 2 things that can be done to an empty drink can. Empty drink can நாங்கள் என்ன செய்யலாம்? இதில் கழுவலாம். Wash, squash, squeeze அப்படின்னு எல்லாம் இருந்தது. ஸ்குவீஸையும் இங்கே எழுதலாம். Underline the correct answer. இதில் சரியான பதிலுக்கு நாங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணணும். The writer asks not to save all jam jars. No. கட்டாயம் பழைய போத்தல்கள் எல்லாம் சேவிக்க சொன்னார். Not to recycle glass bottles. கட்டாயம் வந்து கிளாஸ் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணணும்னு தான் சொல்லியிருந்தார்.
not to throw away old newspapers, பழைய செய்தி பத்திரிகைகளை வீசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். not to squeeze empty drink can flatten them, இல்லை கட்டாயம் empty ஆன drink cans வந்து கழுவி ஒன்றாக்கணும் தட்டையாக்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ not to throw away old newspapers என்றதான் இந்த இடத்துல சரியான பதிலாக இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 1க்கு 5 புள்ளிகள், 1க்கு 1 புள்ளியின்படி உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 14 is another writing test. எப்பயும் போல உங்களுக்கு ஃபார்மலோ இன்ஃபார்மல் லெட்டர் ஆப்ஷனும் இருக்கு, அதே நேரம் டிஸ்கிரிப்ஷன், இந்த முறை பாராகிராஃப் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ரெண்டில் ஒன்றை எடுத்து தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். பட் நாங்கள் ப்ராக்டிஸுக்காக ரெண்டையுமே எழுதி பார்ப்போம். You visited an old aunt of yours who lives alone in a remote village. நீங்கள் வந்து உங்களோட ஒரு மாமி ஒருத்தவங்க தூர ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் வந்து தனியாக வாழ்கிறவங்க நீங்கள் போய் சந்திச்சிருக்கீங்க. When you went to see her, you saw the life she lives. அவங்க போய் சந்திச்சுன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தது. You write a letter to your father who works in Japan about the aunt. நீங்கள் வந்து உங்களோட அப்பாவுக்கு இந்த மாமியை பற்றி, அத்தையை பற்றி ஒரு கடிதம் ஒன்று எழுதுறீங்க. யூஸ் about 100 words. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டர், ஏன்னா அப்பாவுக்கு கடிதம் எழுதுறனால. இப்போ இந்த கடிதத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கணும்? include the following: when and how you went, எப்போ போனீங்க, எப்படி போனீங்க, what you took for her, என்னெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போனீங்க, what she said, அவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க, who went with you, யாரோட போனீங்க, describe the aunt's life, அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் விவரிங்க, what you can do for her, நீங்கள் அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு நினச்சி வச்சுருக்கீங்க. 15 King Street, Radella, 21/12/2020. உங்களோட அட்ரஸை நீங்கள் எந்த அட்ரஸும் எழுதலாம், மறக்காமல் டேட்டையும் எழுதணும். டியர் ஃபாதர், டேட், அப்பா, நீங்கள் எப்படி உங்களோட அப்பாவை கூப்பிடுவீங்களோ அப்படி நீங்கள் எழுதலாம். ஐ வாஸ் டிலைட்டட் டு ரிசீவ் யுவர் பர்த்டே கிஃப்ட் அண்ட் த கார்டு. நான் வந்து உங்களோட பர்த்டே கிஃப்டை எங்களுக்கு வந்து சேர்ந்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் சென்டிங் த ஃபோட்டோஸ் ஆஃப் யுவர் வெக்கேஷன் டு. உங்களோட நீங்கள் ஜப்பானில் உள்ள விடுமுறையை கொண்டாடின விதத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினதுக்கும் ரொம்ப நன்றி. ஐ ஆம் ட்ரீமிங் ஆஃப் த டே ஐ கேன் see செரி blossoms in Yoshino. நானும் ஒரு நாள் ஜப்பானுக்கு வந்து இந்த செரி பூக்களோட பூத்துக்குளுங்கிற அழகை பார்க்க நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். We went to see மாலதி ஆண்டி during the holiday. நாங்கள் வந்து மாலதி ஆண்டியை விடுமுறையில் போய் பார்க்க போனோம். We took dry rations and fruits to her. நாங்கள் வந்து உலர் உணவு பொருட்களையும் பழங்களையும் அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போனோம். After retirement, she has moved to a faraway place in அனுராதபுர. ஓய்வு பெற்ற பிறகு அவங்க தூரமாக இருக்கிற, அனுராதபுரத்தில் இருக்க ஒரு தூரமாக இருக்கிற ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் போய் அவங்க இருக்கிறாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ். ரொம்ப அழகான கிராமம் அது. இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அனுராதபுரத்துக்கு போல நீங்கள் எந்த இடத்துல பேரையும் நீங்கள் எழுதலாம், அது உங்களோட விருப்பம். பட் இட் டேக்ஸ் her a long time to reach a town from that village. அழகான கிராமம், ஆனால் அந்த கிராமத்துலேருந்து டவுனுக்கு போகிறதாண்டா ரொம்ப நேரம் பிரயாணம் செய்யணும். There is only one bus in the morning when she wants to get something done. ஒரு காலையில் ஒரே ஒரு பேருந்து தான் இருக்கு, அந்த பேருந்தை விட்டால் டவுனுக்குள்ளே போக முடியாது. The villagers are helpful but there are no houses close to hers. வில்லேஜர்ஸ் அதாவது பக்கத்தில் இருக்கிற மற்ற கிராமத்தில் வாழ்கிறவங்க வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க, ஆனால் யாரோட வீடுமே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப கிட்டவா இல்லை. ஸோ இவங்க விட கொஞ்சம் தனிச்ச மாதிரி ஒரு இடத்துல இருக்கனால கொஞ்சம் பாதுகாப்பற்ற தன்மையானவும் இருக்குன்றது தான் நீங்கள் நாங்கள் சொல்கிறோம். She lives a lonely life. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப தனிமையானது. We felt sorry for her. எங்களுக்கு அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. Can we help her as a family? நாங்கள் ஒரு குடும்பமாக அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? Could you please help her to move to a place with more facilities? உங்களால் அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வசதியான ஒரு இடத்துக்கு அவங்கள வந்து மூவ் பண்ணால் அவங்கள இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க முடியுமா? If you can pay her monthly rent, it would be very useful. அப்போ அப்பா கிட்ட இருந்து என்ன உதவி கேட்குறோம்? நீங்கள் அவங்களோட மாதத்துக்கான ரெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதிகள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல அவங்க வாழ முடியும். Then we can visit her easily at least once a month.
அதுக்கப்புறம் அவங்கள ரொம்பவே சுலபமாக நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கூட போய் சந்திக்கலாம். ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். கிவ் மை ரிகார்ட்ஸ் டு அங்கிள் ஆனந்த் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. இதை பற்றி யோசிங்க, என்ற அன்பை இவங்களுக்கு தெரிவிங்க. வித் லவ், சரோஷ். இந்த இடத்துலையும் பேர்கள் எல்லாம் நீங்கள் மாற்றி எழுதலாம், இடத்தையும் நீங்கள் மாற்றி எழுதலாம். ஆனால் கண்டென்ட், உள்ளடக்கம் சரியாக இருக்கணும். அங்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் உள்ளடக்கி எழுதணும். உங்கள் லெட்டர் பார்க்க இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுண்டா உங்களுக்கு இங்கே 10 மார்க்ஸ் கிடைக்கும். Option B, it's a description of a bar. Bar chart. The following bar graph shows the courses students like to do after the A-level examination. A-level examinationக்கு பிறகு என்னெல்லாம் கோர்ஸ் படிக்க விருப்பப்படுறாங்கன்றதான் இங்கே இருக்கு. Study the bar graph and write a description about it. Use about 100 words. Use the following words. கீழ்காணும் வார்த்தைகளை வைத்து 100 வார்த்தையை குறையாம ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். Highest, almost, equal, least, lower than, higher than, most popular, less popular. The above bar graph shows the courses the students like to do after their A-level examination. அதுதான் முதலாவது ஒரு விபரம். நீங்கள் அப்படி ஒரு சின்ன ஒரு விபரம் கொடுத்துட்டு தான் நீங்கள் இப்போ பார் கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகணும். அக்கார்டிங் டு த பார் கிராஃப், அக்கார்டிங், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சரியாக பாவிக்கணும். பார் கிராஃபை பார்க்குற நேரம் எங்களுக்கு என்ன விளங்குது? த மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கம்ப்யூட்டர். மோஸ்ட் பாப்புலர், மிகவும் பிரபலியமான கோர்ஸ் என்னவா இருக்கு? கம்ப்யூட்டர் படிக்கிறது. த நெக்ஸ்ட் பாப்புலர் கோர்ஸ், அதற்கு அடுத்ததாக இருக்கிறது இஸ் ட்ரெஸ் மேக்கிங், உடை தைப்பது எப்படி. இட் இஸ் லெஸ் பாப்புலர் தேன் த கம்ப்யூட்டர் கோர்ஸ். ட்ரெஸ் மேக்கிங் கம்ப்யூட்டர் கோர்ஸை விட பிரசித்தி பெற்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. த லாங்குவேஜஸ் அண்ட் குக்கரி கோர்சஸ் ஆர் ஈக்குவலி பாப்புலர். மொழிகளை கற்றுக்கொள்றதா இருக்கலாம், சமையலை கற்றுக்கொள்றதா இருக்கலாம், ரெண்டுமே ஒரே அளவில் பிள்ளைகள் மத்தியில் பிரசித்தி பெற்று இருக்கு. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேஸ் chosen those courses is 20. 20 பேர் அந்த 2 கோர்ஸையும் எடுத்திருக்காங்க. The popularity of the dressmaking course is higher than the popularity of the languages and cookery course. அப்போ dressmaking languages and cookery course படிக்கிற ஆக்களை விட dressmaking படிக்கிற ஆக்கள் கூடவா இருக்காங்க. The least popular course, ஆக குறைஞ்சது, குறைவான பிரசித்தி பெற்றது என்னது? According to this bar graph is music. இசையை போய் கற்பவர்கள். Only 5 students like it. வெறும் 5 மாணவர்களுக்கு தான் அது பிடிச்சிருக்கு. It is half the number of students who like to do languages and cookery. அது languages and cookery படிக்க விருப்பமான மாணவர்களோட பாதி அளவு தான் இசையை கற்க விரும்புகிறாங்க. இப்படி நீங்கள் ஒரு ஒழுங்கான ஒரு இன்டர்பிரிட்டேஷன், சரியான புரிதலோட நீங்கள் எழுதணும். Test 15 is another comprehension test. Read the passage and answer the questions given below. Last week, Rob Stone, the famous British actor and star of many Hollywood films, had a party for his 53rd birthday. போன வாரம் ராப் ஸ்டோன் என்ற பிரபல்யமான ஒரு பிரிட்டிஷ் நடிகர் அவரோட 53வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். Rob invited a lot of other actors. வேற நடிகர்களையும் அவரது இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கார். பியூட்டிஃபுல் ஹோம் ஃபார் த பார்ட்டி. பார்ட்டி எங்கே நடந்திருக்கு? கொண்டாட்டம் அவரோட அழகான வீட்டில் தான் நடந்திருக்கு. ஆஃப்டர் டின்னர் he stood up and spoke to everyone there. அதற்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு எழுமினின்று அவர் ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கிறார். He told them, இந்த he யாரு? Rob Stone. He told them about something that happened when he was at school 40 years ago. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பாடசாலை அனுபவம் ஒன்று சொல்றார். As a school boy, Rob loved the theatre and he was very happy when he had his first part in a play. ரொம்பவே நடிக்கிறதுக்கு நாடக மேடை ஏறுறதுன்னா அவ்வளோ விருப்பமாக இருக்கும். முதலாவதாக அவர் ஒரு நாடகத்தில் அவர் பங்கு பெறுறார். இட் வாஸ் a very sad play by Shakespeare. ரொம்பவே கவலையான ட்ரெஜடி என்று நாங்கள் சொல்லுவோம்.
அது ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு நாடகம். The 16th century English writer. ஷேக்ஸ்பியர் 16ஆம் நூற்றாண்டு ஆங்கில எழுத்தாளர். Rob played the part of an old man who had to die on stage. ராபுக்கு என்ன கதாபாத்திரம்? வயது போன ஒரு மனிதன். அவர் ஸ்டேஜ்லேயே இறந்து போகிற மாதிரி நடிக்கணும். He practiced and practiced to do the part well. Practiced and practiced ரொம்பவே கடுமையாக அவர் பயிற்சி பெற்றிருக்கிறார். He had to lie on a bed, say a few words to say goodbye to his sons and then shout in pain and die. படுக்கையில் இருந்து அவர் அவரோட மகன்மாருக்கெல்லாம் குட் பை என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வலியில் துடிச்சு அவர் சாகணும். இதுதான் அவரோட கதாபாத்திரம். Like all the other parents, Mr. and Mrs. Stones came to watch their son in the play. எல்லா பெற்றோர்கள் மாதிரியும் தண்ட பிள்ளை பங்கு பெறுறாங்கன்னு அம்மா அப்பா வந்திருக்காங்க. They were eagerly waiting. இது யாரு? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டோன். அவங்க ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க அவங்களோட மகண்ட பாட் வர வரைக்கும். To see their son acting. Rob told his guests, I shall never forget that evening. நான் அந்த மாலையை நான் மறக்கவே மாட்டேன். It was terrible. ரொம்பவே மோசமாக இருந்தது. As I died, I could hear my father laughing. நான் இறந்து போகிற மாதிரி நடிக்கிற நேரம் நான் என்ன அப்பா சிரிக்கிற சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். I still remember now how bad I felt. எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்துச்சுன்னு இப்போவும் ஞாபகம் இருக்குது. And I have not asked my father to watch any of my plays since then. அண்டையிலிருந்து நான் அவரை நான் நடிக்கிற எந்த ஒரு இதையுமே பார்க்க வேணாம்னு அவரை சொல்லியிருக்கிறேன். So now let's look at the questions. Read the statements and mark true or false. Rob Stone went to a beautiful hotel for his birthday. Rob Stone ஒரு ஹோட்டலுக்கா போய் பர்த்டே கொண்டாடினாரு? இல்லை, அவரோட வீட்டிலே தான் பர்த்டே கொண்டாடினார். Rob could speak to everyone at the party. Yes, that is true. அவர் எல்லாரோடையும் தான் கதைச்சார். Who are invited for Rob's birthday party? யாரெல்லாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க? A lot of other actors. Who was the playwright of the play that Rob took part in his school days? அந்த நாடகத்தை எழுதினவர் யார்? ஷேக்ஸ்பியர். What happened to the old man according to the play? அந்த கதாபாத்திரம் ஆனால் அந்த வயது போன நபருக்கு என்ன நடந்திருக்குது? அவர் இறக்குற மாதிரி தான் அந்த கதையில் வருது. So he died. Complete the sentence using words from the passage. Rob told his guests, அவர் என்ன சொன்னார்? I shall never forget that evening. Find a word from the passage which has the same meaning as the following. Perform repeatedly, practiced. Passageல நாங்க பார்த்தோம் இல்லையா, practiced and practiced. அவர் தொடர்ந்து பயிற்சி பெற்றார்ன்றது தான் நாங்கள் இது மூலமா தெரிஞ்சுக்கொண்டோம். Extremely bad. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது terrible. What do the following words in the passage refer to? He is Rob Stone. நாங்கள் இதை பேசேஜ் வாசிக்கிற நேரமே எழுதி வச்சுருந்தா எங்களுக்கு கேள்விகளை ஆன்சர் பண்ணுற நேரம் ரொம்ப சுலபமாக இருக்கும். They, Mr. and Mrs. Stone. Select the correct response to complete the sentence. Rob felt blank about his father's response. அவருக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு இல்லையா, அவர் நடிக்கிற நேரம் அப்பா சிரிச்சு கொண்டே இருந்தது. Rob felt bad. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேசேஜை வாசித்து நீங்கள் இதெல்லாம் சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே
8 புள்ளிகள் கிடைக்கும். Now the last test, test 16. As you know, it's a writing test. 200 வார்த்தைகளுக்கு குறையாம நீங்க எழுதணும். Write on one of the following, use about 200 words. 4 வித்தியாசமான ஆப்ஷன் இருக்கு. முதல்ல அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். முதலாவதா ஸ்பீச் ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஒரு கட்டுரை ஆர்டிக்கல். மூன்றாவது வந்து ஒரு டயலாக் ஒரு உரையாடல். நான்காவது வந்து ஒரு ஸ்டோரி கம்ப்ளீஷன். Write a speech on be green and save the environment. Include the following. டாபிக் என்ன? be green. நீங்க வந்து இயற்கையை சேமிக்கிற முறையில் நீங்க வாழணும். அப்பதான் உங்களை இயற்கையா உங்களால பாதுகாத்து கொள்ள முடியும். Include the following. Plant trees. மரம் நடுறதை பத்தி நீங்க பேசணும். ஹோம் கார்டனிங். வீட்டு தோட்டம் பத்தி கதைக்கணும். Minimizing the use of polythene. பொலித்தீன் பாவனை குறைக்கிறது எப்படி என்று பேசணும். ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஒழுங்கா எப்படி கழிவுகளை அகற்றுவது. ரீசைக்ளிங் மீள் சுழற்சி. எடியூகேட்டிங் அதர்ஸ். அது என்னன்னா மற்றவர்களுக்கு இந்த அறிவை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு நீங்க ஒரு உரையை ஆற்றணும். Be green and save the environment. Good morning dear teachers and friends. இது ஒரு ஸ்பீச் இல்லையா? ஸோ குட் மார்னிங் சொல்லி தான் ஆரம்பிப்பீங்க. Have you ever thought about being green? நீங்க எப்பயாவது இயற்கைக்கு ஒன்றி வாழணும், கிரீன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்றதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இஃப் யூ ஹேவன்ட், லெட்ஸ் கிவ் இட் அ தாட். நீங்கள் அதை யோசித்து பார்த்துருக்காட்டி அதை நாங்கள் இப்போ ஒரு நிமிடம் நாங்கள் யோசிப்போம். ஸ்பீச்ன்னா அவங்க வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி நீங்கள் சுவாரஸ்யமாக கதைக்கணும். வாட் இஸ் டு பி கிரீன்? நாங்கள் க்ரீனாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? It means to live in a such a way that we do not harm the environment in any way. அப்படி என்றா நாங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ்றதா லிவிங் கிரீன் என்று சொல்றது. Unfortunately, only a few people think that way. துரதிர்ஷ்டவசமா ரொம்ப குறைவானவர்கள் தான் அப்படி யோசிக்கிறாங்க. Many forests are being destroyed due to agricultural and developmental purposes. நிறைய காடுகள் வந்து விவசாயத்துக்கும் அபிவிருத்திக்காகவும் அளிக்கப்படுது. Releasing of harmful gases from vehicles and factories cause pollution. தொழிற்சாலைகளிலிருந்தும் வாகனங்களிலிருந்தும் வெளியேறுற நச்சு காத்து வந்து எங்களோட சூழலை மாசுபடுத்துது. All these activities will increase global warming. இது எல்லாமே வந்து புவி வெப்பமயமாதலை அதிகரிக்குது. Improper waste management systems to create a negative impact on the environment. நாங்கள் வந்து ஒழுங்காக நாங்கள் வந்து கழிவுகளை அகற்றாமல் இருக்கிறதும் வந்து ஒரு பிழையான ரொம்பவே மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. Our planet will then become a place which is not suitable for living. இப்படியே போனால் எங்களோட பூமி ஒரு காலத்தில் யாருமே வாழ முடியாத அளவுக்கு மோசமான ஒரு இடமா ஆயிரும். What should we do, my dear friends, to minimize this? நாங்கள் என்ன செய்யலாம் இதை நாங்கள் குறைப்பதற்கு? We all must try to counter attack what is happening around us. நாங்கள் இதற்கு கட்டாயம் எதிர்வினை ஆற்றணும். Planting trees is immensely important to save our planet. மரம் நடுறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். Every individual must reduce the use of polythene and opt to use eco-friendly products. பொலித்தீன் பாவனையை விடுத்து ஆப்டண்டா எதற்கு நாங்கள் மாறணும்? நாங்கள் வந்து எந்த பொருட்கள் எல்லாம் வந்து இயற்கையாகவே உக்குமோ அந்த பொருட்களை வாங்கி நாங்கள் பாவிக்கணும். Proper waste management methods including recycling will also contribute towards this process. ஒழுங்கா கழிவுகளை அகற்றுறது மற்றும் மீள் சுழற்சி வந்து சூழலை பாதுகாக்க மிக முக்கியமானதாக இருக்கும். Moreover, it is important to educate others about the need to protect our environment. அதே நேரம் மேலதிகமாக நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு இந்த சூழலை பாதுகாக்கிறதின் முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற நேரம் அது இன்னும் அதிகமான பேர் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. Let us determine to be green and save our planet for our future generations. நாங்கள் இப்போ உறுதிமொழி எடுக்கணும். நாங்கள் இப்போவே எங்களோட சூழலை பாதுகாத்து கொள்ளணும். அப்போதான் வருங்கால சந்ததியினருக்கு இது இருக்கும்.
We can start from our own homes and gardens. நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்தும் வீட்டு தோட்டத்தில் இருந்துமே ஆரம்பிக்கலாம். I hope I was able to draw your attention towards this timely need. நான் நம்புறேன் நான் இந்த ரொம்பவே இந்த காலத்துக்கு பொருத்தமான இந்த தலைப்பின் கீழே உங்களை யோசிக்க வச்சிருக்கேன்னு நம்புறேன். I would like to end my speech with a quote by Stuart Udall. இப்போ நாங்கள் கோட்டேஷனோட ஸ்பீச் ஆரம்பிக்கலாம், கோட்டேஷனோட ஸ்பீச்சை முடிச்சும் வைக்கலாம். Plans to protect air and water, wilderness and wildlife are in fact plans to protect man. எப்போ நாங்கள் நீரையும் வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க திட்டமிடுறோமோ அது எங்களை நாங்கள் போடுற திட்டமாக இருக்குது. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. இப்படி நீங்கள் எல்லா தகவலையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்பீச் எழுதினா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்து எழுதினாலும் உங்களுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கும். An article to your annual newsletter on the following topic. என்ன தலைப்பில் நீங்கள் கட்டுரை எழுதணும்? Importance of reading story books. கதை புத்தகம் வாசிக்கிறது முக்கியத்துவம் என்ன? Include the following. Why it is necessary to read story books. எல்லா புத்தகமும் இல்லை, குறிப்பாக கதை புத்தகம் வாசிக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன? Ways of getting the story books. எப்படியெல்லாம் நீங்கள் கதை புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம்? Best time of the day to read. எப்போ வாசிக்கிறது நல்லா இருக்கும். What we can do to make it a habit. வாசிப்பை ஒரு பழக்கமாக மாற்றுவது எப்படி? Importance of reading storybooks. There is a famous saying which goes as, reading makes a man complete. ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்கு, வாசிப்பே மனிதனை முழுமையாக்கும். I believe in this idea because reading helps a person's life in many ways. எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கு. ஏனெண்டா வாசிப்பு என்பது ஒரு மனிதரோட வாழ்க்கையில் பல விதத்தில் உதவியாக இருக்கும். In a nutshell, without reading, the life of a human being is incomplete. சுருக்கமாக சொல்ல போனால் வாசிக்காட்டி ஒருத்தரோட வாழ்க்கை பூர்த்தி அடையாமலே இருக்கும். Reading offers many benefits. வாசிக்கிறனால எங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கு. When particularly focusing on story books, நாங்கள் குறிப்பாக கதை புத்தகங்களை பார்க்க போனால், we can see how they create a positive impact on our lives. நாங்கள் அது எப்படி எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நாங்கள் பார்க்கலாம். It is a meaningful pastime activity. அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பொழுதுபோக்கு. Which makes us feel relaxed and satisfied. வாசிக்கிறனால எங்களோட மனம் ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். We learn about life experiences which we have never been exposed to. வாசிக்கிற மூலமாக எங்களுக்கு நடக்காத எத்தனையோ வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். Through story books. Moreover, when we live with the characters, we empathize and sympathize. We become kind and sensitive people. மேலதிகமாக சொல்ல போனால் நாங்கள் அந்த கதாபாத்திரங்களை நாங்கள் வாசிக்கிறனால எங்களுக்கு அவர்களுக்கு நடக்கிறது எங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்குமென்னு தோணுது. அதுக்கு பேர் தான் எம்பத்தி. வேற சிம்பத்தி, அனுதாபமும் எங்களுக்கு வருது. அதன் மூலமாக நாங்கள் ஒரு கருணையான ஒரு உணர்ச்சி மிகுந்த மனிதர்களாக மாறுறோம். We can borrow books from libraries and friends. நாங்கள் புத்தகங்களை நூலகங்களிலிருந்தும் நண்பர்கள்கிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். We also can collect our pocket money to buy our favorite story books. அதே நேரம் பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து எங்களோட கதை புத்தகத்தை நாங்கள் வாங்கலாம். Reading can be done at any time. வாசிப்புன்றது எந்த நேரத்திலையும் செய்யலாம். According to my opinion, எந்த கருத்தின்படி, the evening is the best time to read story books. அந்த நேரத்தில் கதை புத்தகம் வாசிக்கிறதா ரொம்ப சிறந்த ஒரு நேரமாக இருக்குது. However, some may prefer the mornings. ஆனால் ஒரு சிலருக்கு காலையில் வாசிக்கிறது விருப்பமாக இருக்கும். Having books is not sufficient. புத்தகங்களை வாங்கி வச்சா மட்டும் பத்தாது. We must make it a habit to read books. புத்தகம் வாசிக்கிறத நாங்கள் ஒரு பழக்கமாக மாற்றணும். One way to inculcate this habit is to have a time slot in our daily routine to read at least a part of a story. முக்கியமாக எப்படி பழக்கமாக்கலாம்? நாங்கள் இப்போ எங்களோட நேர அட்டவணையில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வாசிப்புக்காக ஒதுக்கி வைக்கிறது. We also can buy books during the literary month every year.
இலக்கிய மாதம் வருடா வருடம் வருது, அந்த மாதத்திலே நாங்கள் புத்தகங்கள் வாங்கலாம். Another way is to finish reading a book during each school holiday. இன்னொரு முறைதான் பள்ளி விடுமுறை காலத்தில் வாசித்து எங்களோட கதை புத்தகங்கள் எல்லாத்தையும் வாசித்து முடிக்கலாம். If we read good story books regularly, we will develop into balanced individuals. நல்ல கதை புத்தகங்களை தொடர்ச்சியாக வாசித்தா நாங்கள் நல்ல மனிதர்களாக மாறுவோம். Your best friend and you have passed the GCE O-level exam very well. ஆப்ஷன் சி என்ன? நீங்களும் உங்களோட நண்பரும் O-level எக்ஸாமை வந்து நல்லா பாஸ் பண்ணிட்டீங்க. You have decided to do the A-level in the science stream while your friend wants to do it in the arts stream. நீங்கள் A-levelக்கு சயின்ஸ் எடுக்க போகிறீங்க, உங்களோட நண்பர் வந்து ஆர்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. Write a dialogue between you and your friend supporting each other's views. நீங்கள் ஒரு டயலாக், ஒரு கலந்துரையாடல் உண்டு, நீங்கள் எழுதணும், உரையாடல் எழுதணும். ரெண்டு பேரும் ஒருத்தரோட கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு உரையாடல் எழுதணும். மலித், சனுத், நீங்கள் என்ன பேரும் யூஸ் பண்ணலாம். ஹே சனுத், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். So glad that we both have reaped the harvest of our hard work. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் கடினமாக உழைச்சதுக்கான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொண்டது. எஸ், தட்ஸ் ட்ரூ. நவ் we can relax for some time. இப்போ நாங்கள் நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். While relaxing, we must think about our A-level subject too. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு A-levelல என்ன செய்ய போகிறோம்ன்றதையும் நாங்கள் யோசிக்கணும். I was thinking the same. நானும் அதை தான் யோசித்தேன். As you know, I was anyway planning to study in the science stream. நீங்கள் நினைச்ச மாதிரியே நான் வந்து முதலே முடிவு பண்ண மாதிரி நான் சயின்ஸை தான் எடுத்து படிக்க போகிறேன். That's good. You can then become a doctor. நல்லது, அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகலாம். Your childhood dream. உங்களோட சின்ன காலத்திலிருந்தே உங்களுக்குடைய கனவு அதுதானே. Thank you, Malit. What about you? Have you decided on your subject? நன்றி மலித், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, டிசைட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறார். Well, I want to study in the art stream. Well, எனக்கு வந்து கலை பிரிவில் படிக்கத்தான் விருப்பமாக இருக்குது. Do you have any ambition in particular? உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு லட்சியம் ஒன்று இருக்கா? You haven't told me before. நீங்கள் இதற்கு முன்னாடி இதை பற்றி என்கிட்ட கதைச்சதே இல்லை. That's because I didn't have an idea then. ஏனென்னா எனக்கு அப்போ வந்து ஒரு ஒழுங்கான ஒரு எண்ணம் வந்து இருக்கலை. Now I want to become a lawyer. நான் ஒரு வக்கீலாகத்தான் நான் வந்து முயற்சி செய்ய போகிறேன். Oh, I think you want to follow your grandfather's footsteps. நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட தாத்தா மாதிரியே நீங்கள் வர்றதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சனுத்தோட கிராண்ட்ஃபாதரும் வந்து ஒரு லாயராக இருந்திருக்கிறார். Yes, Malik. He spoke to me after my O-level exam. I was inspired. அவர் இந்த O-level எக்ஸாமுக்கு பிறகு என்னோட கதைச்சார். எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. I'm happy about your choice. It suits you too. எனக்கு உங்களோட சாய்ஸ் ஒரு நல்ல தெரிவாப்படுது, அது உங்களுக்கு பொருத்தமானதாகவும் இருக்கு. As a debater, you have gained some experience too. நீங்கள் டிபேட்டர், ஒரு விவாதம் செய்கிற ஒரு ஆளுன்றனால உங்களுக்கு அதில் ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. Well, I hope so. I will be selecting logic, English and political science. நான் வந்து A-levelல வந்து லாஜிக்கும் இங்கிலீஷும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடங்களை தேர்வு செஞ்சு தான் படிக்க போகிறேன். A good choice. I wish you all the best. My best wishes to you too. இப்படி வாழ்த்துக்கள் சொல்லி இந்த உரையாடலை நீங்கள் நிறைவு செய்யலாம். Complete the following story. இந்த கதையை வந்து நாங்கள் வந்து இப்போ நிறைவு செய்வோம். It was a rainy day at my grandmother's house. இந்த பாட்டி வீட்டில் ரொம்பவே மழை பெஞ்சு கொண்டே இருந்தது. I thought I would be bored because there was nothing to do. நான் நினைச்சேன் எனக்கு ஒன்றுமே செய்ய இல்லாதனால போர் அடிக்குமென்று நினைச்சேன். Until my grandmother called me to show something. ஆனால் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்திலே என் பாட்டி வந்து என்னைய கூப்பிட்டாங்க. I jumped off the bed where I was reading a book and ran towards my grandmother. நான் புத்தகம் வாசிச்சு கொண்டிருந்தேன் கட்டிலிருந்து. உடனே பாட்டி கூப்பிடவும் நான் வந்து போனேன். She showed me the ground which was covered with water. மழை பெஞ்சு எல்லா இடமும் தண்ணி நிரம்ப தொடங்கிட்டு. We were almost on an island
because the house was surrounded by water. Almost. கிட்டத்தட்ட எங்களோட வீடே ஒரு தீவு மாதிரி ஆயிட்டேன்னா ஸோ எல்லா பக்கமும் தண்ணீர். The rain increased in the afternoon. பகல் நேரத்தில் மழை இன்னும் அதிகமாகினது. The water level rose to the doorstep. அப்போ எங்களோட வீட்டு வாசல் படி வரைக்கும் தண்ணீர் வந்துட்டு. It was only both of us at home. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். By about 7 p.m. in the night, water came inside the house too. இரவு 7 மணி போல தண்ணீர் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு. My grandmother wasn't ready for it because it had never happened. என்ன பாட்டி இதுக்கு தயாராகவே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. It was thundering and lightning. இடியும் மின்னலுமாவே இருந்தது. Even the telephone didn't work. தொலைபேசி கூட வேலை செய்யலை. We got scared. எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. My grandmother was feeling very cold too. இந்த பாட்டிக்கு ரொம்பவே குளிராக நடுக்கமாக இருந்தது. I quickly gave her a blanket. நான் அவங்களுக்கு ஒரு போர்வையை உடனே கொடுத்தேன். I helped her to climb a few stairs and reach a room which was higher than the other places. நான் அடுத்த மாடிக்கு பாட்டியை கொண்டு போய் மேலே வச்சேன். அப்போ தான் தண்ணீர் ரொம்ப வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மேலே கூட்டிகிட்டு போய் அவங்கள வச்சுட்டேன். I also carried a few valuable things to that place. பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் முக்கியமான பெருமதியான பொருட்களை மேலேயும் கொண்டு போய் வச்சேன். My grandmother asked me to be safe. இந்த பாட்டி என்னைய கவனமாக எல்லாத்தையும் செய்ய சொன்னாங்க. She was worried about me. Then I too went there with a blanket and some water. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் ஒரு போர்வையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு பாட்டியோட மேலே போய் இருந்தேன். We stayed there the whole night until some neighbors came to help us the following morning. நாங்கள் இரவு பூரா அங்கே தான் இருந்தோம். காலையில் எங்களோட அயலவர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. I felt happy to have helped my beloved grandmother at a time of need. நான் என் ரொம்ப அன்புக்குரிய பாட்டிக்கு இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்படி நீங்கள் ஒரு கதையையும் நிறைவு செய்ய தெரிஞ்சிருக்கணும். Now we have written the answers for paper 2 of Northern Province 2019 as well.